Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Android 11 then அப்புறம் Android 12. So side by side comparison வந்து பார்க்க போறோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் இருக்கு. Redmi Note 9 Pro அதுக்கு அப்புறம் Redmi K20. Redmi Note 9 Pro ல வந்து பாத்தீங்கன்னா Android 11 ஃபிளாஷ் பண்ணிருக்கோம். Redmi K20 ல வந்து பாத்தீங்கன்னா Android 12 வந்து ஃபிளாஷ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா side by side comparison வந்து பார்க்கலாம். Android 11 versus Android 12. So இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20. Redmi Note 9 Pro ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பியூர் Android 11 வந்திருக்கு. Redmi K20 ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பியூர் Android 12 வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பெரிய கிளாக் தான். ஸோ இந்த Android 12 வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் சேம் டைமிங் தான், பட் வந்து பாருங்கள் இந்த Android 12 வந்துட்டு எவ்வளோ பெரிய கிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறோம், டப்புன்னு டைம் பார்த்தா டைம் 10:06 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Android 11 வந்து போனால் கிளாக் சின்னதாக இருக்கும், பட் Android 12 வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் போடுறது. ஸோ நம்ம பேட்டர்ன் போடும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு இந்த Android 11 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாட்டா தான் வருது. பட் இந்த Android 12 வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய டாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Android 12னா பிக். ஸோ பிக் தான் எல்லா இடத்துலையும் வந்து போனால் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பேட்டர்ன் போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 கம்பேர் பண்ணும்போது Android 12 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்னஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்துருக்கு. இங்கே வந்து பாருங்கள். ஸோ சின்ன லைன் பெரிய லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, பார்க்கறக்கு அப்படியே தான் இருக்குது. நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் அதுக்கப்புறம் கேமரா பட்டன் இருக்குது. ஸோ Android 11 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ், அதுக்கப்புறம் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு மேலே வந்து போனோம்னா நமக்கு அந்த டைமிங். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ட்ராயர். ஸோ ஆப் ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த Android 11 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே Android 11 வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே Android 12 வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் ஃபோன் அண்ட் மோர் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் நமக்கு அந்த 3 டாட் பட்டன் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சேம் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு Android 11 வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணால் வாட்ஸ்அப் ஆப் மட்டும்தான் வரும். Instagram டைப் பண்ணால் Instagram ஆப் மட்டும் தான் வரும். Android 12 வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யாராவது கூட மெசேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில சஜஷன்லாம் காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கான்டாக்ட் சர்ச் பண்ணும்போது அப்படி தான். ஸோ நம்ம இதில் கான்டாக்ட் கூட சர்ச் பண்ணிக்க முடியும் Android 12ல. இங்கே கான்டாக்டில் வந்து போனால் ரெண்டும் சேம் நேம் தான் போட்டோம். பட் Android 12 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸும் சர்ச் பண்ணும், அதுக்கப்புறம் கான்டாக்ட் செட்டிங்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணும். பட் Android 11 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்ஸை மட்டும் தான் சர்ச் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த நியூ கூகுள் கீபோர்ட். ஸோ கூகுள் கீபோர்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Android 11 வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நீட்டர் லுக் அப்படின்னு சொல்லலாம். பட் Android 12 வந்து பாருங்கள் ஸோ கலராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறும். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ Android 11 கூகுள் கீபோர்ட், ஸோ Android 12 கூகுள் கீபோர்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ளஸ் கிளிக் பண்ணால் நமக்கு சேம் ஆப்ஷன் தான் காட்டுது. லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், விஜிட், ஸ்டைல் அண்ட் வால்பேப்பர் இருக்கும். ஸோ இங்கே விஜிட் செக்ஷன் வந்து போகலாம். ஸோ விஜிட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Android 12 சூப்பராக வந்து ரீமேப் வந்து பண்ணியிருக்காங்க. Android 12 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பட் Android 12 வந்து பாருங்கள் ஸோ சின்ன ஒரு ஃபோல்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ கிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்குன்ற ஃபோல்டர் இருக்கும். அந்த கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கொடுத்துக்கலாம். இங்கே Android 12 அப்படி தான் இருக்குது. பட் நமக்கு சிம்பிளான கிளாக் தான் கொடுத்துருக்காங்க. பட் Android 12 கிளாக் வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் சைட் பை சைடு கிளாக். ஸோ நமக்கு இந்த Android 12 வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் வந்து சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, விஜிட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த Android 12 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜே வந்து ரீமேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாம் பாக்ஸாக இருக்கும். இங்கே ஃபோல்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் அண்ட் வால்பேப்பர். இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம்.
ஓகே, ஸோ நமக்கு இந்த இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் மாறுது. ஸோ இந்த தீம்டு ஐகான்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வால்பேப்பர் வந்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐகான்ஸ் எல்லாமே மாறிடும். ஓகே, இப்போ நான் வந்து பச்சை கலர் மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கலர் மாறிடும். கேஸ் இப்போ வந்து தீம்டு ஐகான்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டில் உள்ள தீம்டு ஐகான்ஸ்னால் வந்துட்டு நீங்கள் என்ன வால்பேப்பர் வந்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் வந்து காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்பேப்பர் எல்லாமே வந்துட்டு அந்த ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வந்து கிடையாது. அந்த வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் ஸோ அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்துட்டு ஒன் ஹேண்ட் மோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது வீடியோ வந்து பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நம்ம கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணால் ஒன் ஹேண்ட் மோட் வந்து வந்துடும். ஆண்ட்ராய்ட் 11 வந்து வரலான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் வரல. பட் ஃபைனலாக ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஹேண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வர ஃபோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. நம்ம அந்த லாஸ்ட் போய் டச் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒன் ஹேண்ட் மோட்னா ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் சென்டர். ஸோ நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் சூப்பராக அந்த ஆண்ட்ராய்ட் 12 டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரவுண்டாக சின்னதாக இருந்துச்சு. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸாக பெருசாக இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பிரைட்னஸ் ஸ்லைடரு. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஸ்லைடர் வந்து கொஞ்சம் மேலே பெருசாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ கீழே இருந்தது மேலே இருக்குது. ஓகே, நம்ம ஆண்ட்ராய்ட் 11 என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் பார்ப்போம் அதே தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தா சூப்பராக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்கும். பட் இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 2 காட்டும், இன்டர்நெட் ஒய்ஃபை, அதுக்கப்புறம் வந்து மொபைல் டேட்டா. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் என்ன சிம் போட்டிருக்கீங்களோ அது வந்து காட்டும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நெட்வொர்க் ஏதாவது வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையும் காட்டும். ஸோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அதுக்கப்புறம் இன்டர்நெட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 11, 10 நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 11, 10, 9, 8 எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தனியாக ஒய்ஃபை தனியாக பட்டன் இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். ஸோ அதுக்குள்ளே ரெண்டுமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சைட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெனு ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெனு வந்து வந்துடும். பவர் மெனு பற்றி பேசும்போது அந்த சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ஆண்ட்ராய்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெனு இந்த மாதிரி இருக்கும், எமர்ஜென்சி, பவர் ஆஃப், ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்து சென்டராக வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி, பவர் ஆஃப், ரீஸ்டார்ட், லாக்டவுன். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் 12. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இது வந்து இப்படி நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரொம்ப ஒல்லியாக இருக்குது. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் கண்ட்ரோல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக தான் இருக்குது. பட் நமக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒன் யூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ஒன் ஹேண்ட் மோட் மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தோம். பட் அந்த சேம் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்குது. செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெட்டர் எல்லாம் பெருசாக இருக்குது. இதில் மேலே செட்டிங்ஸ், அதுக்கு மேலே இந்த டாப்பில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், நம்ம போய் லாஸ்ட்டில் போய் டக்குன்னு தான் நிற்கிது. இப்போ வந்து பார்க்கலாம் ஸ்வைப் ஜஸ்ட் லாஸ்ட் நிற்கிது. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சிங் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம என்ன ஓப்பன் பண்ணாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே பெருசாக இருக்கனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ செட்டிங்ஸ் பேஜ் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் பண்ணலையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆக்சிஸ், கேமரா ஆக்சிஸ் அப்படின்னு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஆக்சிஸ் பட்டன், மைக் ஆக்சிஸ் பட்டன் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களால் கேமரா யூஸ் பண்ண முடியாது. இப்போ கேமரா வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது அன்பிளாக் கேமரான்னு இருக்குது. ஸோ உங்கள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து கேமரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அன்பிளாக் பண்ணுங்கள் அப்படிங்குது. ஆண்ட்ராய்ட் 12 நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கேமரா பிளாக் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா பர்மிஷன் வந்துட்டு நீங்கள் கொடுக்காம வந்து யூஸ் பண்ணாது. ஸோ இது சூப்பரான ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 11 வந்து இல்லை.
ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா டிம் வந்து தெரியும். ஸோ நம்ம ஃபோனோட பிரைட்னஸ் வந்து பார்த்தா கம்மி பண்ணுவோம். ஸோ அதுலேயே நமக்கு ஒன்றும் தெரியல, பட் இந்த எக்ஸ்ட்ரா டிம் பண்ணால் இன்னும் நமக்கு வந்து கம்மியாகும். நார்மல் பிரைட்னஸ் இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ரா டிம் பண்ணால் ஸோ இன்னும் வந்து டம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த பட்டன் வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்ஸ் கண்ட்ரோலே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப் ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்வேஸ் ஸோ கீபோர்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீபோர்டு வந்துடும். நீங்கள் எப்போ வந்து சர்ச் இப்படி சொன்னாலே ஆட்டோமேட்டிக் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். வேணாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சைடு கீபோர்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஆப் ட்ராயர் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து ரவுண்ட் கலராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. லாஸ்ட்டில் சின்னதாக மட்டும் கர்வ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நல்லாவும் கர்வ் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்குது. பட் ஆண்ட்ராய்ட் உள்ள வந்து பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் உள்ள நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் உள்ள வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் பட்டன் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் உள்ள ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு ஆண்ட்ராய்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆன் பண்ணும்போது ஒரு ஷார்ட்கட் பட்டன் மாதிரி வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஷார்ட்கட் பட்டன் மாதிரி வந்துடும். நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எங்கே டேப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷனுக்கான தனி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் 12 ரெண்டுலேயும் மேக்னிஃபிகேஷன் வந்து இருக்குது. பட் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் பட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஈஸியாக வந்து டேப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ க்ரோம் 2 பக்கம் க்ரோம் வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, க்ரோமில் நம்ம ஆண்ட்ராய்ட் 11 ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப் வந்து போகிறேன். ரீசெண்ட் ஆப் போனதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு லிங்க் பண்ணுற பட்டன் மாதிரி பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணாலே போதும், அந்த லிங்க்கை வந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம காப்பி பண்ணது வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொண்டு போனோம்னா அதில் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 வந்து பண்ணி எது விதமான வராது. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிங்க் மேலே இங்கேயே வந்துடும். ஸோ ரீசெண்ட் ஆப்லேயே நம்ம வந்து எதாவது பண்ணிக்க முடியும். இப்போ ரீசெண்ட் ஆப்பில் அந்த லிங்க் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஸோ இமேஜ் தான் இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதை நம்ம ஈஸியாக வந்து டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, இது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 ப்ரைவசி டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவசி டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்கும். ஸோ லொக்கேஷன் யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப் எப்பப்போ லொக்கேஷன் யூஸ் பண்ணிச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1029க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கு. 1029 கூகுள், அதுக்கப்புறம் க்ரோம், ஹாட்ஸ்டாரு, ஃபோனு, வீடியோட, ஸோ இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வந்துட்டு எப்பப்போலாம் லொக்கேஷன் பர்மிஷன் யூஸ் பண்ணியிருக்கு, கேமரா எப்பப்போலாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே காட்டிடும். ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எந்தெந்த டைமில் என்னென்ன ஆப் வந்து நமக்கு கேமரா பர்மிஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரைவசி டேஷ்போர்ட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்குது. ஃபைனல் ஆண்ட்ராய்ட் 12 வந்துட்டு நம்ம எப்போயா வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அனிமேஷன், ஒரு சார்ஜிங் அனிமேஷன் வந்து போகுது. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வர்சஸ் ஆண்ட்ராய்ட் 12 என்னென்ன மேஜரான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேஞ்சஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் 12 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தி அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சும்மா வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணாமல் ஸோ நமக்கு டோட்டல் இன்டர்ஃபேஸே மாற்றிருக்கிறது ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான சேஞ்சஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் 11 to ஆண்ட்ராய்ட் 12 நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் அப்டேட் வந்து கிடச்சின்னா மறக்காமல் வந்து பண்ணிடுங்க, கிடச்சா பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சின்ன விஷயத்து கூட வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த விஜிட் கிளாக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து பெரிய கிளாக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 சூப்பரான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து நிறைய பேர் கேட்பீங்க, என் ஃபோன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ஃபோனுக்கு வரவே வராது. அப்படியே வந்தாலும் வந்து ஃபோன் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் வந்து கிடச்சின்னா பண்ணிடுங்க. இல்லை எனக்கு இப்போயே வேணா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் வந்து ட்ரை பண்ணுறதா ஒரே ஆப்ஷன். அதனால் அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்டேட் கிடைக்கும். ஸோ மற்றபடி நம்ம ஒரு பிராண்டு கிட்டேருந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye.
ஹேவ் நைஸ் டே.